நம்ம பழனியில் பிரம்மாண்டமாக நடந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாமளும் விசிட் பண்ணியிருந்தேங்க. வானக்காரர் வீட்டு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் தாங்க இது. எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பழனி இட்டேரி ரோட்டில் இருக்கிற ராஜ்மஹாலில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடந்தது. இன்றைக்கி நடக்கிற இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா A to Z இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா JS கேட்ரிங் அண்ட் ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியாக சமையல் மட்டும் பண்ணணும், JS கேட்ரிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இல்லை எங்களுக்கு வந்து டோட்டல் ஃபங்க்ஷனை ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னா A to Z ஒரு ஃபுல் ஈவெண்ட்டையுமே உங்களுக்கு வந்து இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி JS கேட்ரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஜ்ஜு நான்வெஜ்ஜு 2 வெரைட்டியுமே வந்து சிறப்பான முறையில் டேஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணித்தராங்க. நீங்கள் கேட்குற பட்ஜெட்லேயும் பண்ணுறாங்க. இன்றைக்கி நடந்த இந்த பூப்பு நீராட்டு விழா ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெக்கரேட்டிவ் பிளேட்ஸ் வந்து இருந்ததுங்க. இந்த பிளேட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி வேணும்னு கேட்டாலும் இதுவும் இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எத்தனை பிளேட்ஸ் வேணும், என்னென்ன மாதிரி எல்லாம் வேணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, டால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ இப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து ஊர்வலமாக மறுபடியும் இங்கே ராஜ்மஹாலுக்கு வர போகிறாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு ஊர்வலம் வந்து சீரை கொண்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் விசேஷம் அப்படின்னால மேலதானம் இல்லாமல் இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஜெண்டை என்ன மாதிரியான மேலதாளம் கொட்டு வேணும் அப்படின்னாலும் அதை சிறப்பாக அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வானவெடி, கதனை, சரப்பட்டாசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர்வலம் வர்ற முழுக்க உங்களுக்கு பட்டாசுகளும் வெடித்தாங்க. இதில் உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் வேணும், நைட்டு வைக்கிறீங்க அப்படின்னா வானவேடிக்கையும் இவங்க வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டான்ஸிங் டால், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வானவெடி, பட்டாசு, மேளதாளங்களோட இந்த சீர்வரிசை ஊர்வலம் எப்படி சூப்பராக வந்தது பார்த்தீங்கன்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்வி ஹரிணி ஸ்ரீயுடைய மஞ்சள் நீராட்டு விழா வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவும் ஒரு வெல்கம் டான்ஸோட இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆரம்பிக்க போகுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் நம்மளுக்கு ஊர்வலத்துக்கு ஜெண்டை மேளம் இல்லை என்ன மாதிரி மேளம் வேணும், வானவெடி, பட்டாசு, டான்ஸிங் டால்ஸ், இந்த மாதிரி வெல்கம் டான்ஸு, டிஜே இதெல்லாமே வந்து இவங்க JS கேட்ரிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. JS கேட்ரிங் ஃபவுண்டர் மாஸ்டர் ஜெகதீசன் அவர்களுடைய ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழனி பாண்டியன் நகரில் தான் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன கொட்டேஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்ரிங் சர்வீஸாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வளர்ந்துருக்குறாங்க. ஒரு நல்ல டேஸ்ட்ஃபுல்லான ஃபுட்டு உங்கள் ஃபங்க்ஷனில் வேணும் அப்படின்னா இவங்க கேட்ரிங் வந்து சிறப்பான முறையில் வந்து பண்ணி தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வர்ற சொந்த பந்தங்கள்லாம் மூக்கு மேலே விரல வைக்கிற மாதிரி அந்த ஃபங்க்ஷனே இருக்கணும் அப்படின்னாலும் அந்த ஈவெண்ட்டை பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆர்கனைஸும் பண்ணி கொடுக்குறாங்க.
ஃபுல் வைப்போட வெல்கம் டான்ஸ் முடித்து பாப்பாவை வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. டிஜே மியூசிக் தனியாக அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. வந்திருந்த எல்லாருமே டான்ஸ் ஆடுற அளவுக்கு வந்து இவங்களோட டிஜே மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி விழாவுக்கு வந்திருந்தவங்களுக்கு வளையல்கள், கண்ணாடி வளையல்கள் கலெக்ஷன்ஸ் ஒரு இடத்துல இருந்ததுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஜேஎஸ் கேட்ரிங்க்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்திருந்த உறவினர்கள்லாம் வந்து சீர் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். நல்ல ஒரு க்ரௌடுங்க. இன்றைக்கி நடந்த இந்த ஃபங்க்ஷனில் ஜேஎஸ் கேட்ரிங் வந்து என்னென்ன ஃபுட்டு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் பிரியாணி, ஒரு லாலிபாப், முட்டை, அது போக உங்களுக்கு 2 ஸ்வீட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவி, வெஜ் மீல்ஸும் தனியாக பண்ணியிருந்தாங்க. பிரியாணிக்கு அடுத்து ஒயிட் ரைஸு, ரசம், குழம்பு நீங்கள் அதுவும் வந்து வாங்கிக்கலாம். நல்ல ஒரு பிரமாதமான டேஸ்ட்டில் அட்டகாசமான லஞ்சாக இருந்ததுங்க. மட்டன் பிரியாணியுடைய டேஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட மனமே ஹால் ஃபுல்லாகவே இருந்தது. நல்ல ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கேட்ரிங் சர்வீஸ். அதே மாதிரி லீவ் சர்விங்க்கு வந்திருந்தவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லான சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இலையில பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. விஷுவலாக எந்த அளவுக்கு பார்க்குறக்கு நல்லா இருந்ததோ அதே அளவுக்கு சாப்பிட்றக்கும் இவங்களுடைய ஃபுட்டு வந்து பிரமாதமாக இருந்ததுங்க. மட்டன் பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அத்தன்டிக் கெடா வீட்டில் மட்டன் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்தது. சிக்கன் லாலிபாப்பும் அவ்வளோ கிறிஸ்பாக நல்ல மசாலாவெல்லாம் அந்த சில்லி மசாலாவெல்லாம் பிடிச்சி செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இது மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு வெஜ்ஜுலேயோ நான்வெஜ்லேயோ என்ன மாதிரி ஃபுட்டு வேணும், நைட் டிஃபன், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சுக்கு, அது எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாகவும் டேஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து இந்த ஜேஎஸ் கேட்ரிங் அண்டு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீடா ஐஸ்கிரீம் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்கள் என்ன மாதிரியான ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் உணவு மட்டும் வேணும், ஃபுட்டு மட்டும் எங்களுக்கு போதுனாலும் ஜேஎஸ் கேட்ரிங் பண்ணி தராங்க. ஃபுல் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் பண்ணித்தராங்க. இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டிஜே மியூசிக் போட்டு வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து ஆடி பாடி தூள் கிளப்பிட்டாங்க. இப்படி மொத்த ஃபங்க்ஷனையுமே வைபாக வச்சுக்கிற அளவுக்கு ஜேஎஸ் கேட்ரிங்குடைய ஈவெண்ட் வந்து இருந்ததுங்க. ஒரு சிறப்பான தரமான ஈவெண்ட்டு. அதாவது வந்து ஒரு ஈவெண்ட்டில் என்னென்ன வேணும் உங்களுக்கு, மேளதாளத்தில் ஆரம்பித்து பந்தல் டெக்கரேஷன், ஸ்டேஜ் டெக்கரேஷனு, அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலங்கார தட்டுகள், இந்த மாதிரி டான்ஸிங் டால்ஸு, டிஜே டான்ஸு, அது போக உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு, வெல்கம் டான்ஸு, இதெல்லாமே வந்து ஏ டு ஜெட்டு, மாலைகள், என்ன மாதிரி வந்து உங்களுக்கு பூ அலங்காரங்கள் வேணும் அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு நீங்கள் வந்து இவங்கக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கேட்குற பட்ஜெட்டில் அருமையாக ஜேஎஸ்
ஜேஎஸ் கேட்ரிங் வந்து பண்ணி தராங்க. இதை பற்றின மேலும் விவரங்களுக்கு இல்லை என்கொயரிஸ் ஏதாவது நீங்கள் பண்ணணும் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் பற்றி ஜேஎஸ் கேட்ரிங் கிட்ட அப்படின்னா அவங்களுடைய நம்பர் வந்து ஸ்க்ரீன்லேயே வந்துட்டுருக்கு. உடனடியாக கால் பண்ணி பேசுங்க.